பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ₹20. திமுக கூட்டணியில் இருந்து முழுமையாக வெளியேறி வர வேண்டும் என்றால் நான் கேட்டதை கொடுங்கள் என்று முதல்வர் விஜயிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறிய தகவல்கள் விவரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் கூறியது. தவிக அரசுக்கு தொடக்கத்தில் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்த விசிக, முஸ்லிம் லீக் கட்சிகள் பின்னர் அமைச்சரவையில் சேர்ந்தன. இப்போது தங்களுக்கு சமூக நீதித்துறையை மாற்றி வேறு துறையை தருமாறு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மூலம் முதல்வர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இதற்கிடையே திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேற வேண்டும் என்று விசிக உள்ளிட்ட ஆதரவு கட்சிகளுக்கு தவிக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. இதற்கிடையே சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது அலுவலகத்தில் திருமாவளவனை சந்தித்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தவிகவின் முக்கிய புள்ளிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி விவகாரம் குறித்தே பேசப்பட்டது. அப்போது திருமாவளவன், நாங்கள் கேட்ட எதையுமே நீங்கள் செய்யவில்லை. அமைச்சரவையில் துறையை மாற்றித்தர கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் நீங்கள் பதிலளிக்கவில்லை. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என விரும்புகிறேன். இது பற்றி நேரடியாக கூறிய பிறகும் முதல்வர் விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. மாறாக வேட்பாளர் தேர்வில் ஈடுபடுகிறீர்கள். இதற்கெல்லாம் முடிவை சொல்லுங்கள். முதலில் நாங்கள் கேட்ட முக்கிய வாரிய பதவிகளை விசிகவுக்கு கொடுங்கள். அதன் பிறகு திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதை பற்றி அறிவிக்கிறேன் என்று கராராக திருமாவளவன் கூறிவிட்டார். 2 மணி நேரம் மேலாக நடந்த ஆலோசனையில் இதே கருத்தையே திருமாவளவன் திரும்ப வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் போனில் பேசியும் திருமாவளவன் இறங்கி வரவில்லை. துறை மாற்றம், திருச்சி கிழக்கு தொகுதி, வாரிய பதவிகள் என திருமாவளவன் கோரிக்கை பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் முதல்வர் விஜய் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டார் என்று தவிக புள்ளிகள் கூறினர்.